ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு என்ன ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். இது எதை பார்த்தீங்கன்னா, டு பிரேக் ஈகோ அண்ட் ப்ரைட். தனக்கு தான் அவ்வளோ பெருமை இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிறது, என்னால் தான் இது எல்லாமே நடக்குது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன கதை. 2 கதை மகாபாரதத்துலேருந்து. போரெல்லாம் முடிஞ்சு குருஷேத்திர வார்லாம் முடிஞ்சு இருக்கும்போது அர்ஜுனனுக்கு வந்து பயங்கர பெருமை. அர்ஜுனனுக்கு வந்து என்னென்னா, இந்த போரில் வந்து வெற்றி பெற்றதுக்கான காரணமே நான் தான் அப்படின்ற ஒரு பெரிய பெருமை இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக யாதவ குலத்துலேருந்து நிறையா பேர் வந்து வந்திருக்காங்க. கிருஷ்ணரை பார்த்துட்டு திருப்பி போகும்போது என்ன ஆச்சுன்னா, காட்டு வழியாக போகும்போது கொள்ளையர்கள் வந்து அவங்கள தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது அவங்கள திரும்பவும் பத்திரமா அவங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ கிருஷ்ணர் வந்து சரி அர்ஜுனரை கூப்பிட்றாரு. அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா, இந்த மாதிரி அவங்களுக்கு வழியே போகும்போது திருடர்கள் கொள்ளையர்கள்லாம் வந்து அவங்கள ரொம்ப துன்புறுத்துகிறாங்க, தாக்குறாங்க, நீ அவங்கள பத்திரமா கொண்டு போய் அந்த ஊரில் சேர்த்திரு அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனனுக்கு பயங்கர கோவம். யாரை பார்த்து கேட்குறீங்க கிருஷ்ணா? நான் யார் தெரியுமா? என்னோடய காண்டீவ வில் எப்படிப்பட்டது தெரியுமா? போரில் வந்து பீஷ்மரையும் கர்ணனையும் வீழ்த்தின அம்பை வச்சு இந்த கொள்ளையர்களை நான் வந்து தாக்குறதா? இது உங்களுக்கே சரியா? என்னால் தான் இந்த குருட்சேத்திரம் போரே வந்து வின் பண்ணோம் அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாரு. கிருஷ்ணர் எல்லாத்தையும் சைலண்ட்டாக கேட்டுட்டு, சரி அர்ஜுனா, உன்னை தவிர என்னால் இப்போ யாரையும் போக சொல்ல முடியாது, உன் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, தயவுசெய்து அவங்கள வந்து பத்திரமா விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, அர்ஜுனனுக்கு வந்து எப்போவுமே கிருஷ்ணரை எதிர்த்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, சரின்னு சொல்லிட்டு அமைதியாக சரி கேட்டுட்டு நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. காட்டுக்கு வழியாக போகும்போது எதிர்பார்த்த மாதிரியே கொள்ளையர்கள் வந்து தாக்குறாங்க அந்த மக்களை. சரி இவர் என்ன பண்ணுறாரு, சரி அம்பை எடுத்து வில்ல எடுத்து அம்பை எடுத்து எய்துறாரு. ஆனால் ஒரு அம்பு கூட போய் திருடர்கள் மேலேயோ கொள்ளையர்கள் மேலேயோ படவே இல்லை. எல்லா அம்பும் மிஸ்ஸு, எல்லா அம்பும் படவே இல்லை. எது எய்மோ அதை படவே இல்லை. அர்ஜுனனோட எய்ம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். துரோணாச்சாரியார்கிட்ட வந்து இவங்க எல்லாரும் படிக்கும்போது ஒரு மரத்தில் ஒரு பறவை இருந்தது. அந்த பறவையை வந்து அடிக்கணுன்ற மாதிரி துரோணாச்சாரியர் சொல்லும்போது ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாரு. எல்லோரும் மரம் தெரியுது, கிளை தெரியுது, அப்படி பறவை தெரியுது, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லும்போது கடைசியாக அர்ஜுனரை கூப்பிட்றாரு. அர்ஜுனனை கூப்பிட்டு, உனக்கு என்ன தெரியுது? மரம் தெரியுதான்னா தெரியலை, கிளை தெரியுதான்னா தெரியலை, இலை தெரியுதான்னா தெரியல, என்ன நீ எதை கேட்டாலும் தெரிலன்னு சொன்னேன், இவங்களே பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னே, உனக்கு என்ன தான் தெரியுது அப்படின்னா, அவர் வந்து இந்த பறவையோட கண்ணு மட்டும் தான் தெரியுது, ஏன்னா அதை தான் அடிக்க சொல்லியிருக்காரு, கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது குருவே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கண்ணை பார்த்து அடிக்கிறாரு. அதனால் அந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சார்னா அது வந்து குறி தப்பாது. அந்த மாதிரி இருக்கிறவருக்கு இப்போ ஒரு அம்பு கூட யார் மேலேயும் படலன்னொடனே உடனே காண்டிபத்தை கீழே போட்டுட்டு கிருஷ்ணரை கூப்பிட்றாரு. கிருஷ்ணா, எனக்கு என்னாச்சு? என்னோடய அம்புக்கு என்னாச்சு? என்னோட ஸ்கில்க்கெலாம் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் ஜெயிச்சுட்டே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது. கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனுக்கு வந்து புரியுது, இந்த இதில் கிடைச்ச என்ன சொல்கிறது, இந்த போரில் வெற்றி பெற்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து என்னால் ஆனதில்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பகவான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இல்லைன்னா இந்த காண்டீபம் கூட ஒழுங்காக போய் வேண்டி எந்த இடத்துல போய் எய்தணுமோ எய்தாது. இது வந்து நான் தான் செஞ்சேன், இது என்னால் தான் ஆச்சு, நான் இல்லைன்னா யாருனாலையும் செஞ்சுருக்க முடியாதுன்ற ஒரு பெரிய ப்ரைடு இருந்ததில் அர்ஜுனனுக்கு அது அப்படியே தெரியப்பட்டுச்சு அந்த நொடியில். அது ஒரு கதை. மகாபாரதத்தில் இன்னொரு இடத்துல கர்ணனுக்கு இந்த ஒரு ப்ரைடு இருக்குது. சேம் என்னென்னா, கர்ணனுக்கு வந்து தான் நல்லா வந்து இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறோம், நல்லா அம்பு விடுறோம், இந்த கலைகளை நான் தான் பெரியவன்ற ப்ரைடு.
இப்போது என்ன ஆச்சுன்னா இவர் வந்து பிராமின் கிடையாது. இவர் வந்து சின்ன வயசில் இவரை வேறு யாரோ தானே தூக்கி வளர்க்குறாங்க. ஒரு குதிரை ஓட்டுறவர், ஐ மீன் தேர் ஓட்டுறவர் தானே வளர்க்குறாரு. இவருக்கு என்ன குலம்னே தெரியல. ஆனால் இவருக்கு வந்து ப ப பரசுராமர் கிட்ட வந்து இவருக்கு வந்து படிக்கணும்னு ஆசை. ஆனால் அவருக்கு என்னென்னா ஒன்லி பிராமின்ஸை மட்டும்தான் அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாக எடுத்துப்பார். அவர்கிட்ட படிக்கிறவங்க எல்லாம் பிராமினாக இருக்கணும். சரி இவருக்கு ஆசை அவர்கிட்ட போய் படிக்கணும், நம்மளோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வந்து வில்வித்தையை கற்றுக்கணுன்னு போகும்போது என்ன ஆகுறது, நீ பிராமினான்னு கேட்டபோது அவர் ஒன்றும் மறுக்காமல் ஆமான்னு சொல்லி சேர்ந்துடுறாரு. பயங்கரமாக கற்றுக்கிறாரு. ஒரு நாள் வந்து அந்த மாதிரி பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பரசுராமர் வந்து கர்ணனோட மடியில் படுத்து தூங்கிடுறாரு. அப்போது ஒரு விஷப்பூச்சி வந்து என்ன ஆயிடுச்சு, கடிச்சிருச்சு. கர்ணனை கடித்த உடனே அந்த வலியில் வந்து அந்த வலியை கூட பொருட்படுத்திட்டு கத்தாமல், ஏன்னா இவர் கத்துனாலோ இல்லை எழுந்தாலோ என்ன ஆகுனா, இவர் குரு வந்து தூக்கத்துலேருந்து கலைஞ்சி எழுந்துருவார். அதனால் நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ரத்தம் சொட்டுது, இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காரு. இவர் தூக்க கலைஞ்சி எந்திரிக்க போகும்போது ஃபுல் ரத்தத்தில் இருக்கார். அப்போ இவருக்கு டவுட் வந்திருந்தது, எந்த பிராமின்னாலையும் இவ்வளோ ஒரு வலியை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, நீ பிராமின் இல்லை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது ஆமான்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இவர் கலைகள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கார் இல்லையா, இவர் கலைகள்லாம் கற்றுக்கிட்டு ஏற்கனவே இவருக்கு நல்லா தெரியும். பட் இன்னமும் இவர் ப்ராப்பர் குரு மூலமாக இந்த கலைகளை கற்றுக்கிட்டு இருக்க ஆரம்பித்தோடனே இவர் அதில் பயங்கர சிறந்து விளங்குறாரு. இவருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரைடு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈகோ வந்துடுது, நான் தான் இதில் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைடு ஈகோ வந்த உடனே அவருக்கு அப்படியே மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலைகளில் சிறந்து விளங்க இவருக்கு அதுவுமே பெருசாக மனசில் நான் தான் பெரிய ஆள், என்ன வீழ்த்தறக்கு யாருமே இல்லை அப்படின்ற அகம்பாவம் வந்துடுது. அதுக்கப்புறம் இது நடக்கும் போகும்போது என்னாச்சுன்னா, இவர் வந்து குரு வந்து சபிச்சுறாரு, நீ என்கிட்ட போய் சொல்லி எந்த கலையை கற்றுக்கிட்டியோ அந்த கலை வந்து உனக்கு உபயோகமான வேண்டிய நேரத்தில் உனக்கு மறந்து போயிடும், கை கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி என்னாச்சுன்னா, குருஷேத்திரம் வாரில் முக்கியமான கடைசி கட்டம், அர்ஜுனரும் கர்ணரும் போட்டி போட்டுட்டு இருக்காரு. 2 பேருக்கும் பயங்கர சண்டை. அப்போ என்ன ஆகும், அந்த கர்ணனோட தேர் வந்து சகதியில் மாட்டிடும் இல்லையா, மண்ணுக்குள்ளே புதைஞ்சு மாட்டினோடனே அவர் என்ன பண்ணுவார், கீழே இறங்கி கர்ணன் வந்து ஆக்சுவலி கர்ணனுக்கு தேரோட்டினவர் வந்து சல்லியன். ஆனால் சல்லியன் வந்து இறங்கி நீ எடுன்னு சொல்லும் போது சல்லியன் உனக்கெல்லாம் நான் பண்ண முடியும், ஏன்னா சல்லியனுக்கு ஏற்கனவே கர்ணனை பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, அவர் வந்து அவங்க சைடு தான் இருக்கிறார், துரியோதனன் சைடு தான் இருக்கிறார். துரியோதனன் சொன்னதுனால மறுக்க முடியாமல் இவருக்கு தேர் ஓட்டிகிட்டு வராரு. அவருக்கு அதுவே ஒரு கடுப்பு இருந்தது. இப்போ வந்து தேர் வந்து மாட்டினோடனே இறங்கி எடுன்னு சொன்னோன்னே, நான்லாம் உன்னோட தேர் உனக்காகலாம் எடுக்க முடியாது, உனக்கு வேணும்னா நீ இறங்கி எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்லேயே உட்காந்துருப்பார். இப்போ இவர் தான் இறங்கி எடுப்பார். இவர் இறங்கி எடுத்துட்டு திரும்பவும் அவரோட அந்த வம்பை எடுத்து அர்ஜுனன் கிட்ட வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து மனசில் நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அது எய்தும் போது என்ன ஆச்சுன்னா, முக்கியமான நேரத்தில் அவருக்கு அந்த மந்திரம் மறந்து போயிடும். அது ஞாபகம் வரும், குரு வந்து அவர் சபித்த இது ஞாபகம் வந்து அவரோட மந்திரம்லாம் மறந்து போயிடும். மறந்து போனோடனே அது அப்படியே அவர் அப்படியே நின்றுவார். அந்த டைமில் தான் அர்ஜுனன் வந்து கர்ணனை வந்து கொன்றுவார். அப்போ அவருக்கு அப்போ தெரியுது எவ்வளோ ஒரு அகம்பாகம், எவ்வளோ ஒரு ப்ரைடு இருந்தது. இந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து என்ன அளவுக்கு, என் அளவுக்கு யாருமே வந்து எய்த முடியாது, யாருனாலையும் செய்ய முடியாதுன்ற ஒரு பெரிய ப்ரைடு வச்சுருந்தார்ல, அது அப்படி சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். அதுதான் எப்போவுமே நம்ம தான் இதில் வந்து பெரிய ஆள், நம்மளை மீறி யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு 2 சின்ன கதை சொல்லுவாங்கள்ல. இப்போ ஏதாவது ஒரு கலை, ஏதாவது ஒரு விஷயங்கள் அதில் நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னால் அதுக்கு அப்பனா ஒருத்தன் வருவான், நீ தான் பெரிய ஆளுன்னா அதை விட உன்னை வந்து வீழ்த்தறக்கு ஒரு ஆள் வருவான்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி எல்லா இடங்கள்லேயும் நம்ம வந்து ஜெயிச்சிட முடியும், இல்லை நம்ம தான் பெரிய ஆளுன்ற மாதிரியெல்லாம் இருக்க முடியாது தானே. யாராவது நமக்கு நம்மளை விட சிறந்து விளங்குறவங்க இருப்பாங்க தானே. ஸோ இப்போது நம்ம ஒரு விஷயங்களில் சரியாக இருக்கோம், இல்லை நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுத்துருக்கு, அவ்வளவு தானே தவிர, இல்லை அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக அந்த அன்றைக்கி போட்டி போடுறவங்களுக்கான திறமை அவ்வளோதான்.
ன்றதை மட்டும் நானே தவிர, இல்லை இந்த உலகத்திலே நான் தான் சிறந்து விளங்கினேன், இதில் ஒன்று ஜெயிச்சிட்டேன்னா நான் தான் மற்ற இதுலேயும் ஜெயிப்பேன், அது உன்னோட நாள், நீ ஜெயிச்சிட்ட, அவ்வளவுதான். அது வந்து அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாதுன்றதை மட்டும் தான் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம்.